27வது ஆண்டு அஞ்சலி கூட்டத்திற்காக நாம் எல்லாரும் இங்க சேர்ந்திருக்கோம். திரு விவேகானந்தன் அவர்கள் நடந்த விஷயத்தை விவரிக்கின்ற பொழுது நமக்கு எல்லாருக்குமே அந்த இடத்தில் இருந்த சூழ்நிலை மனதிலே தோன்றியது. காவல்துறையாகட்டும், வருவாய்த்துறையாகட்டும், அல்லது ஒரு சில பொதுமக்கள் கூட பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற அமைப்புகளும் 27 வருடங்களாக இந்த இடத்தில் எதற்காக திரும்ப திரும்ப நினைவஞ்சலி கூட்டத்தை நடத்துகிறீர்கள்? ஒரு சம்பவம் நடந்தது, அதற்கு ஒரு சிலர் தண்டனை பெற்றார்கள். ஆனால் அந்த சம்பவத்தை பற்றி திரும்ப திரும்ப இந்த மக்களுக்கு நீங்கள் கூற வேண்டியதனுடைய அவசியம் என்ன என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். வரலாறு என்பது முக்கியமானது. அதுவும் ஒரு சமுதாயத்தை பிளக்க நினைக்கின்ற வரலாறு என்பது நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய வரலாறு. அதை அத்தனை சீக்கிரம் மறக்க முடியாது. நம்முடைய அன்புக்குரிய தலைவர் அன்று தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டிருந்த திரு LK அத்வானி அவர்களுடைய பொதுக்கூட்டத்தை ஒட்டி நடக்கின்ற குண்டுவெடிப்பு என்ன நோக்கம்? இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் மற்ற அமைப்புகளுக்கும் கோவையில் கிடைக்கின்ற ஆதரவினை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இந்த கோவை மாநகரத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்ற விதத்திலே ஒரு அமைப்பு, அதனுடைய ஒரு சில நபர்கள் சேர்ந்து செய்த அந்த கொடும் செயல் என்பது இன்று வரை மக்களுடைய மனதில் ஆழமாக இருக்கிறது. அதுவும் கோவையினுடைய வளர்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருடைய மனதிலேயும் இந்த குண்டுவெடிப்பு என்பது நம்முடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி விட்டது என்பதை யாரும் மறக்க மாட்டார்கள். இந்த கூட்டம் எதற்காக? இந்த நினைவஞ்சலி கூட்டம் என்பது பயங்கரவாதத்திற்கு எதிராக, அடிப்படை வாதத்திற்கு எதிராக. இதில் உயிரிழந்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் பாரதிய ஜனதா கட்சியோ இந்து இயக்கங்களை சார்ந்தவர்கள் அல்ல. சாதாரண பெண்மணிகள், குழந்தைகள், பொதுமக்கள். குண்டு வைத்தவர்களுடைய நோக்கம் என்பது இயக்கத்தை சார்ந்தவர்களை அழைப்பதென்றால் நெஞ்சு நிமிர்த்தி இன்னும் நூற்றுக்கணக்கான நபர்களை இந்த இயக்கம் அவர்களுக்கு தியாகம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டில் வேற எந்த அரசியல் கட்சியும் அரசியல் கொள்கைக்காக செய்யாத தியாகத்தை பாரதிய ஜனதா கட்சியும் இந்த இயக்கங்களும் நூற்றுக்கணக்கான நபர்களை இந்த மத பயங்கரவாதத்திற்கு பலி கொடுத்திருக்கிறது என்றால் அதை நாங்கள் நெஞ்சை நிமிர்த்தி கூறுகிறோம். எங்கள் இயக்கம் மட்டும்தான். எதற்காக? இந்த தமிழகம் என்பது தேசியத்தோடு இணைந்திருக்க வேண்டும். இந்த தமிழகம் என்பது தெய்வீகம் சார்ந்த பூமி. இங்க இருக்கக்கூடிய நம்முடைய இந்து கலாச்சாரம், பண்பாடு, தர்மம், இதற்கு ஒரு இடையூறு வரும் என்றால், இதற்கு ஒரு பிரச்சனை வரும் என்றால், இதோ ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் நாங்கள் இருக்கின்றோம் எங்கள் கலாச்சாரத்தை, தர்மத்தை பாதுகாப்பதற்கு என்று சொல்லி அத்தனை பேரும் ஒன்றிணைந்து இந்த மண்ணினுடைய அந்த எண்ணத்தை, தேசியத்தை கட்டி காப்பதற்காக இருக்கின்ற இயக்கங்கள் என்ன இடர்பாடு வந்தாலும் இந்த இயக்கத்தை வளர்த்தே தீருவது எதற்காக தெரியுமா? இந்த தமிழகத்தினுடைய அடையாளம் மாறிவிடக் கூடாது என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அந்த வரலாறு என்பது நம்முடைய வருங்கால தலைமுறைக்கு எப்படி சொல்லப்பட வேண்டும் தெரியுமா? இந்த மண்ணிற்கென்ற அழகான ஒரு தன்மை இருக்கின்றது. ஒட்டுமொத்த பாரத தேசத்திற்கும் ஒரு தர்மம் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்முடைய மூதாதையர்கள் கட்டி காத்த இந்த தர்மம் என்பது ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கானது அல்ல, ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கானது கூட அல்ல. ஒட்டுமொத்த மனித குலத்திற்கான அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்ற தர்மம். இந்த தர்மத்தை காப்பதற்காக நாங்கள் இங்கு வேலை செய்கிறோம். அதற்கு ஒரு பிரச்சனை வரும் என்றால் அந்த வரலாற்றை நாங்கள் மறக்க மாட்டோம். ஒவ்வொரு தலைமுறையாக அதை எடுத்துச் செல்வது எங்கள் கடமை என்று ஒவ்வொரு வருடமும் இங்கு கூடியவர்களுக்கு நாம் நினைவஞ்சலி செலுத்துகிறோம். இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சிக்கு குறிப்பாக தமிழகத்தில் என்ன ஒரு பற்றி ஒரு எதிர்கருத்து வைக்கிறார்கள் அரசியல் கட்சிகள். இன்று இங்கு தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி ஏதோ 3 நாளைக்கு முன்னாடி தைப்பூசம் வந்தது. அதுக்கு முன்னாடி பொங்கல் வருது, அது தமிழர் திருநாள்னு கொண்டாடுவாரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர். தமிழர் திருநாள் பொங்கல் எப்படி கொண்டாடுவாங்க? பொங்கல் வைக்கிறதுனா என்னன்னே தெரியாத ஒரு இஸ்லாமிய பெண்மணி
பாவம் என்னைக்குமே பொங்கல் வைக்காத ஒரு கிறிஸ்தவ பெண்மணி, அவங்க மத வழிபாட்டு அவங்க பண்ணட்டும், யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து தமிழர் திருநாள்ல பொங்கல் வச்சு அதை சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு முதல்வர் இந்த தமிழகத்திற்கு இருக்கிறார். எங்கள் கட்சியிலேயும் இந்துக்கள் இருக்கிறார்கள் என்று வாக்குக்காக பேசுகின்ற முதல்வர், அவர் கட்சியினுடைய தலைவராக அல்ல, இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக, தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்கின்ற மக்கள் கொண்டாடுகின்ற பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாத ஒரு முதலமைச்சர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர். அதையும் பார்த்துட்டு இருக்கோம். அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு முதலமைச்சர் பண்டிகைகளுக்கு கூட வாழ்த்து சொல்லாமல் தன்னுடைய மதசார்பின்மை இப்படிதான் வெளிக்காட்டுறார். இதுதான் இந்த அரசியல் கட்சிகள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மதசார்பின்மை. இந்த மதசார்பின்மையை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி இந்து மக்களுடைய கோயில்களுக்காக இதோ திருப்பரங்குன்றம் மலையை மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக மாற்றிய இந்து முன்னணியினுடைய பேரியக்க தலைவர்களும் தொண்டர்களும் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். இந்து கோயில்களுக்கும் வழிபாட்டிற்கும் தெய்வத்திற்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் ஒரு பிரச்சனை வரும் என்றால் மற்ற அரசியல் கட்சிகள் யாராவது வாய் திறப்பார்கள் என்றால் நாம கூட அமைதியா வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சி கூட வாய் திறப்பதில்லை. இந்த அநியாயத்தை, இந்த அக்கிரமத்தை மக்களிடம் சொல்வதற்காக நாங்கள் நிற்கிறோம். இதனால் என்ன சொல்றாங்க? பிஜேபியும் மற்ற இயக்கங்களும் பிரிவினைவாதத்தை தூண்டுகிறார்கள். எது பிரிவினைவாதம்? எங்காவது உலக நாடுகள்ல போய் ஹிந்து மதம் பிரிவினைவாதம் பேசுகிறதுன்னு சொன்னா ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க. இதோ நேற்று நான் கும்பமேளாவிலே இருந்தேன். பிரயாகராஜிலே கோடிக்கணக்கான மக்கள் அவர்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து, யார் எந்த பின்னணி, எந்த ஜாதி, எந்த மதம், எந்த நாடுன்னு கூட தெரியாது, இந்த தர்மம் அவர்களை இழுத்து வருகிறது. இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் எந்த வேறுபாடும் காட்டாமல் அனைவரும் ஒரு இடத்தில் சென்று அங்கு அந்த ஆறுகள் சங்கமிக்கின்ற இடத்திலே குளிக்கும் விடுயும் என்கின்ற ஒற்றுமையை உலகத்திற்கே காட்டிக் கொண்டிருக்கிறது நம்முடைய சனாதன தர்மம். இந்த தர்மத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் குரல் கொடுப்பதற்கு இன்று நாங்கள் இருக்கிறோம் என்பதை சொல்வதற்காக பேசுகிறோம். ஆனா பிஜேபி வந்தா நாட்டை பிரிச்சிருவாங்க, மக்களை பிரிச்சிருவாங்க, அவங்களுக்குள்ள பிரிவினை உண்டு பண்ணுவாங்க. மத கலவரம் என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோள். இந்த மத கலவரத்தின் வாயிலாகத்தான் இவர்கள் அரசாங்கத்தை அமைக்கிறார்கள் என்று பேசுகிறார்கள். அரசியலில் வெற்றி பெறுவதற்காக மதவாதத்தை கையில் எடுக்கிறார்கள் என்று பேசுகிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, கோவை மாவட்டத்திலே ஒரு தொகுதியிலே தாமரையை நாம் மலர வைத்திருக்கின்றோம். உங்கள் அத்தனை பேரினுடைய உழைப்பினாலும் நம்முடைய முன்னோர்களுடைய தியாகத்தினாலும் இங்கு தெற்கு தொகுதியிலே தாமரை மலர்ந்திருக்கிறது. நான் மற்ற அரசியல் கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சி பிரிவினைவாதம் பேசுறாங்க, மத கலவரத்தை உங்களுக்கு வேற இன்னும் தெரியாது அப்படின்னு சொல்றவங்களை நேரடியாக சவால் விடுகிறேன். என்னுடைய எம்எல்ஏ அலுவலகத்திற்கு நீங்கள் வாங்கள். என்னவெல்லாம் இந்த தொகுதி மக்களுக்கு ஒரு பிஜேபி எம்எல்ஏ செய்ய முடியும் என்பதை காட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் பசும்பால் கொடுக்கின்ற அமுதம் திட்டம். இதுவரை என்னுடைய சகோதரிகள் 1700 பேரை தொழில் முனைவோராக மாற்றி இருக்கின்றோம். இலவசமாக பயிற்சி கொடுத்து மிஷினை கையில கொடுத்து நீங்க சொந்த காலில் நில்லுங்கமான்னு சொல்றோம். அதில் சிறுபான்மை சகோதரிகளும் உண்டு. டெய்லியும் பசும்பால் கொடுக்கிறோம், வீட்டு வாசல்ல போடுறோம். சிறுபான்மை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற தொகுதி என்னுடைய தொகுதி. எந்த வேறுபாடும் அந்த மக்களுக்கு நாங்க காட்டல. அங்கேயும் குழந்தைகள் இருக்கிறார்கள், அங்கேயும் குழந்தைகளுக்கு பசிக்கும். எந்த ஒரு திட்டத்திலேயும் மாறுபாடு கிடையாது. இந்த கோயம்புத்தூருக்கு பசுமை கவர் கொடுக்கணுங்கிறதுக்காக விருட்சம் திட்டம். அப்பா இல்லாத 150 பெண் குழந்தைகளை தத்தெடுத்து மோடியின் மகன் என்று பெயரிட்டு அவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் கல்விக்காக உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். 9 வகையான திட்டங்கள் பாஜகவின் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரில் இருந்து, அந்த தொகுதியில் இருந்து இந்த பணிகள் நடைபெறுகிறது. நீங்களும் உங்கள் அரசியல் கட்சிகள் எங்களை விமர்சனம் செய்கிறீர்களே, வந்து பாருங்கள். ஒரு பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ என்ன மாற்றத்தை மக்களுக்காக கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் இங்கு செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலேயே என்னுடைய அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் லண்டன் போனப்ப சொன்னாராம், எனக்கு தெரியல, நான் லண்டன் போனப்ப ஒரு கூட்டத்தில் சொன்னாங்க,
உங்க மாநில தலைவர் அண்ணாமலை வரும்போது சொன்னாரு, பிஜேபி எம்எல்ஏ ஆபீஸ் ISO தர சான்றிதழ் வாங்கி இருக்கிறவர் ஒரே எம்எல்ஏ ஆபீஸ் பிஜேபி எம்எல்ஏ ஆபீஸ் அவர் பெருமையா சொன்னாரு. இப்போதும் அரசியல் கட்சிகளுக்கு சொல்கிறோம், பாரதிய ஜனதா கட்சி மத கலவரத்திற்காக அல்ல, தங்களுடைய சொந்த சுயலாபத்திற்காக அல்ல, இந்த நாடு முழுவதும் இருக்கின்ற அத்தனை மக்களும், நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்கிறாரே, ஒவ்வொரு குடிமகனுக்கும் நான் சேவகன் என்று அந்த உணர்வோடு பணிபுரிகின்ற லட்சக்கணக்கான சகோதர சகோதரிகள் இந்த மாவட்டத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை பேருடைய உழைப்பும் எதற்காக என்றால், இந்த சமுதாயத்தை, இந்த நாட்டை, தமிழகத்தை ஒரு பத்திரமான கரங்களுக்குள்ளாக பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையை ஒவ்வொரு மாநிலமும் இன்று ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். 27 ஆண்டுகளுக்கு பின்பாக டெல்லியினுடைய மக்கள் புரிந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவளித்திருக்கிறார்கள். தமிழகமும் ஒரு நாள் நம்முடைய கைகளில் வரும். அந்த வருகின்ற காலம் வரை அயராது உழைப்போம் என கூறி அனைத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.